Next one, right against other reform of exploitation like child labor. குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டுகளுக்கு எதிரான உரிமை. சில்ட்ரன் ஆர் ஆர்பன்ஸ் எம்ப்ளாய்டு இன் செவரல் இண்டஸ்ட்ரீஸ். பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் பணியமர்த்தப்படுகின்றனர். தி சில்ட்ரன் ஆர் டிப்ரைவ்டு ஆஃப் த சைல்ட்ஹுட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தினையும் உடல்நலம் மற்றும் கல்வி ஆகியவற்றையும் இழக்கின்றனர். திஸ் வில் லீட் டு எ லைஃப் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் இவென்ட். இது வறுமை மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்விற்கு வழிவகுக்கும். தி சில்ட்ரன் ஆர் மேட் டு ஒர்க் இன் கிளாஸ், மேட்ச் பாக்ஸ், லாக் மேக்கிங் ஃபேக்டரிஸ், rug fitting, carpet making industry, bead rolling, mining, stone quarrying, brick and kinds and tea gardens etc. இக்குழந்தைகள் கண்ணாடி, தீப்பெட்டி, பூட்டு தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும், குப்பை பெருக்குதல், கம்பளம், பீடி தயாரிப்பு, சுரங்க வேலை, கல் குவாரிகள், செங்கல் சூளைகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஆகிய இடங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர். ஒர்க் இஸ் மோஸ்ட்லி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் வித் கேர்ள்ஸ் பர்ஃபார்மிங் மோர் ஹோம் பேஸ்ட் ஒர்க் வைல் பாய்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு ஆஸ் வேஜ்டு லேபர். வேலை வாய்ப்புகளில் பாலின பாகுபாடு காணப்படுகிறது. பெண் குழந்தைகள் வீடு சார்ந்த வேலைகளிலும் ஆண் குழந்தைகள் கூலி வேலைகளிலும் பணியமர்த்தப்படுகின்றன. சின்ஸ் தி சில்ட்ரன் ஒர்க் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, restaurant, motor repair workshop and home based industries, elimination of child labor remains a challenge. இக்குழந்தைகள் விவசாய நிலங்கள், உணவகங்கள், வாகனங்களை பழுதுபார்க்கும் பட்டறைகள் மற்றும் குடிசை தொழில்கள் பணிபுரிவதால் குழந்தை உழைப்பை ஒழிப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன்னில் பாக்ஸ் பார்ப்போம். அப்போ கைலாஷ் சத்யார்த்தி இஸ் எ நோபல் பீஸ் பிரைஸ் recipients and the founder of Banjau Andolan and many other child right organizations. பச்பன் பஞ்சோ அந்தோலன், இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளில் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி. More than 86,000 children in India have been liberated by him and his team members from child labor, slavery and trafficking. அவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்து சுமார் 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவருடைய குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டு உள்ளனர். An 80,000 km long global march against child labor was led by Kailash in 1998, which turned the world attention towards the issue of child labor. He received a Nobel Prize for Peace in the year 2014. 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாகிய அணிவகுப்பு முன்னின்று நடத்தினார். தி findings of an international survey reveals that children with disabilities are 3.4% more sexually
abused than நார்மல் சில்ட்ரன், குறைபாடுகளுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றன என உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றில் முடிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. சைல்ட் ரைட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பில் குழந்தைகளுடைய உரிமை. Article 24, no child below the age of 14 must be employed in hazardous employment. பிரிவு 24, 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. Articles 45, free and compulsory education for all children until they attain the age of 14 years. பிரிவு 45, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸில் சில்ட்ரன்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி நேஷன், குழந்தைகள் தேசத்தின் அடித்தளமாக விளங்குகின்றனர். when girls get married early they lose many privileges like children happiness and availing education and a healthy life. சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் போது குழந்தை பருவத்தினுடைய மகிழ்ச்சிகள், கல்வியறிவு, ஆரோக்கியமான வாழ்வு போன்ற பல சலுகைகளை அவர்கள் இழந்து விடுகின்றனர். The society is turn gets affected by the child marriage. இதனால் குழந்தை திருமணங்கள் சமூகத்தை பெருமளவில் பாதிக்கின்றன. The child marriage should be avoided at any cost. எனவே குழந்தை திருமணங்கள் அனைத்து விதத்திலும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகும். நெக்ஸ்ட் ஒன் உமன்ஸ் ரைட்ஸ். அப்போ நாம் பெண்களுக்கான உரிமைகள். த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் NCW is constituted in India to review the constitutional and legal safeguard for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பினை புலனாய்வு செய்து உறுதிப்படுத்துகிறது. பெண்களுக்கான நலவாழ்வு மற்றும் வளர்ச்சி குறித்த அரசின் அனைத்து செயல் திட்டங்கள் மீதான தன்னுடைய கருத்தையும் மாற்று கருத்துக்களை இவ்வாணையம் பரிந்துரை செய்கிறது. The modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of the Lok Sabha, Leader of the Opposition, Union Ministers, Chief Ministers and Governors. குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற அவைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர் மற்றும் ஆளுநர்கள் என இந்தியாவின் முக்கிய பதவிகளில் பெண்கள் பதவி வகிக்கின்றனர். நெக்ஸ்ட் ஒன்றில் நம்ம அந்த பாக்ஸ் பார்க்கலாம். The Tamil Nadu ancestral property rights were given to women through Hindu section Tamil Nadu Amendments Act 1989. பெண்களுக்காக மூதாதையர் சொத்துரிமை, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை, தமிழ்நாடு சீர்திருத்த சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையனுடைய சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது. The central government amendment the Hindu section act in 2005. By this amendment, women are now given equal shares in inheritance of the undivided property. மத்திய அரசு இந்திய வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. இதில் மூதாதையனுடைய பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம வேறு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.